வணக்கம். நம்மளோட சிறுகதைக்க ஆசைல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனாக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்ச விஜயா அவங்கள ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. அது செய், இது செய், காஃபி போடு, சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. இது கேட்ட முத்து வந்து, இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு மருமக இருக்கா, ரோஹிணி இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மீனெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவளுக்கு இந்த பூ கட்டுற வேலைலாம் இருக்கு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கா. யாராச்சும் அவளுக்கு டீ போட்டு குடிக்கிறீங்களா, இல்லை காஃபி ஏதாச்சும் போட்டு குடிக்கிறீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இது கேட்ட விஜயா, பார்த்தீங்களாங்க, இவளுக்கு நான் டீ காஃபிலாம் போட்டு கொடுக்கணுமா, உங்க மகன் என்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டனா முத்து, இங்க பாருங்க, உங்களை சொல்ல நான் பொதுவா சொல்றேன் அப்படின்றாரு. நம்ம பார்லமாக்கு நல்லாவே சமைக்க தெரியும், அவங்கள போய் சமைக்க சொல்ல வேண்டியதுன்னு. அது இல்லாம ஸ்ருதிக்கு சமைக்க தெரியாதான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துக்கிட்டோம். சரி, அவங்க கூட செய்ய வேணாம், இந்த பார்லமாக்கு நல்லாவே செய்ய தெரியல, அவங்கள வச்சு செய்ய வேண்டியதுன்னு. எதுக்கு மீனா மீனா எதுவும் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை, விஜயா அவன் சொல்றது கரெக்டு தானே, மீனா பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பூ கட்டிட்டு இருக்கா, நீ வேணா போயிட்டு டீயோ காஃபியோ வச்சு குடிச்சுக்கோ அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே விஜயம் அப்படியே கோவமா போறாங்க, புலம்பிட்டே போறாங்க. போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை மீனா கிட்ட, மீனா இந்த மாதிரி பூ கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா உன் தங்கச்சியும் உங்க அம்மாவையும் வர சொல்லி வீட்டுக்கு அப்படின்றாங்க. இது கேட்ட மீனா, இல்ல மாமா, யாராச்சும் வந்தாலே அத்தை சும்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு அவங்க வராமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டானா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ தாராளமா வர சொல்லு அப்படின்றாங்க. இது கேட்ட விஜயா, அப்போ நகை பணம் எல்லாம் பத்திரமா நான் எடுத்து வச்சுக்கணும் போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே காஃபியும் டீயும் எல்லாருக்கும் எடுத்துட்டு வராங்க. இது கேட்ட முத்து, நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, வீட்லயே ஒரு திருடனை வச்சுட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டானா விஜயா, யார திருடன்னு சொல்ற, இங்க பாரு, மீனோட தம்பி என்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு போனான் பாரு, அது ஞாபகம் இல்லையா உனக்கு, அது இல்லாம உன் பைக்கை வேற திருடிட்டு போனான் பாரு, அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டான முத்து, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அது என்னோட வண்டி, நான் அவனை மன்னிச்சிட்டேன், அப்பாவோட 30,00,000 ரூபாய் திருடிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கான், அவனால நீங்க எதுவுமே கேட்காதீங்க அப்படின்றாங்க. இது கேட்டோன்னா விஜய் சைலண்டா ஆயிடுறாங்க. அப்ப அண்ணாமலை, மீனா நீ அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. மீனாவும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவங்களும் தயங்கி தயங்கி வராங்க. விஜயா திருப்பி புலம்புறாங்க. சரி, என் காசு என் நகைலாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் போல, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும், காலைல இருக்கும்போது இருக்கா இல்லையோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே மீனாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோந்துருச்சு. எங்க நீங்க எங்களை ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க, நாங்களும் ஒரு மனுஷன் தான், புரியுதா, எங்களை சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க, நாங்க அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டோன்னே, அது விடுங்கத்த, எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, எங்களை எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு கொட்டிட்டு இருக்காங்க, காசு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மரியாதை, காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, நான் சொல்றதுலாம் உண்மை தானே அப்படின்றாங்க. மீனோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம். போய் சண்டை போடுறாங்க விஜயா கிட்ட, நீங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம், உங்க வீட்லயே வரைக்கும் வச்சிருக்கீங்க, அப்படி இப்படின்னு போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டோம்னா, சபா இப்படிதான் ஒரு மரணடியா கொடுக்கணும் அவங்களுக்கு, இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இனிமேட்டு அவங்க உங்க வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிஞ்ச ரோஹிணி எல்லாரும் ஏறி ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்டி ஏதாச்சும் பிளானை போட்டு அவங்களுக்கு சாதகமா நான் மாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.